ஹலோ எடிட்டர்ஸ். நம்ம டெய்லி எடிட் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்ஸ் நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்ஸ்னால என்னெல்லாம் பண்ண முடியும், அதனால் நமக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகும்னு தெரியுமா? அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்னா என்னன்னு சொல்லிடுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்ன்றது ஜஸ்ட் ஒரு எம்டி கிளிப். நீங்கள் அந்த கிளிப்பை டைம் லைனில் ட்ராக் பண்ணி வச்சுட்டு அந்த கிளிப்பை நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த கிளிப்புக்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்லையும் அது அஃபெக்ட் ஆகும். அதுக்கு கீழே வீடியோ, டெக்ஸ்ட், இமேஜ் எது இருந்தாலும் சரி, அது எல்லாத்துலேயுமே அந்த சேஞ்சஸ் அப்ளை ஆகும். அது எத்தனை ட்ராக்னு கிடையாது. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்புக்கு கீழே எத்தனை ட்ராக் இருந்தாலும், லிமிட்லெஸ்ஸாக அன்லிமிட்டடாக எத்தனை ட்ராக் இருந்தாலும் அது எல்லா ட்ராக்லையும் அந்த சேஞ்சஸ் அப்ளை ஆகும். எக்ஸாம்பிளுக்கு எஃப்எக்ஸ் லைப்ரரியில் எஃப்எக்ஸ் டேபு கீழே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் இருக்கும். இப்போ நான் அதை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணுறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் செலக்ட் பண்ணி நான் வந்து ஸ்லைட்டாக ஜூம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளிப்பு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த டைமுக்கு மட்டும் ஜூம் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஜூம் அவுட் ஆகிடும். இதோட ஹைலைட்டே இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற எஃபெக்ட்டை நீங்கள் ரீடைம் பண்ணுறது ஈஸி. இன்கேஸ் நீங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் இந்த எஃபெக்ட் அப்ளை ஆகணும்னா ஜஸ்ட் நீங்கள் இதை இந்த மாதிரி ட்ராக் பண்ணாலே நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணுறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு இந்த ஜூம் எஃபெக்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் யூஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் என்னன்னா எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறது. இங்கே எஃபெக்ட்ஸ் டேப்ல இருக்கிற எல்லா எஃபெக்ட்ஸையுமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்ல அப்ளை பண்ண முடியும். லெட்ஸ் என்னோட விக்னெட் எஃபெக்ட். விக்னெட் சர்ச் பண்ணலாம். இதை ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் மேலே ட்ராப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் எனக்கு அந்த விக்னெட் எஃபெக்ட் வந்திருக்கும். அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த எஃபெக்ட் எனக்கு இன்னும் நிறைய டைம் வரணும்னா ஜஸ்ட் இந்த ட்ராக் பண்ணாலே போதும். இதில் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பிளகின்ஸை கூட நம்ம அப்ளை பண்ணலாம். மேபி மேஜிக் ஜூம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். மேஜிக் ஜூம். ஓகே, இதை நான் ட்ராக் பண்ணி இந்த எஃபெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் மேலே ட்ராப் பண்ணுறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பில் மேஜிக் ஜூம் பிளகின் அப்ளை ஆயிருக்கும். இன்கேஸ் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இடத்துல தேவைப்படுதுன்னா இது நீங்கள் மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் எடுத்து ட்ராக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை காப்பி பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நாட் ஓன்லி திஸ், நமக்கு தேவைப்படுற கஸ்டம் டிரான்சிஷன்ஸை கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கலர் கிரேடிங். இன்கேஸ் உங்கள் கிளிப்ஸுக்கு நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணணும், ஆனால் மல்டிபிள் கிளிப்ஸும் சிமிலராக தான் இருக்குன்னா அது நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் யூஸ் பண்ணி கலர் கிரேடிங் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பேஜ் போகிறேன். அண்ட் சும்மா டெமோக்காக நான் சேச்சுரேஷனை மட்டும் ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சு. இதே எஃபெக்ட் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை மட்டும் ட்ராக் பண்ணால் போதும். நீங்கள் மல்டிபிள் கிளிப்பை ஒவ்வொரு கிளிப்பையும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் கிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைம் மிச்சமாகும். இது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு பிளகின் இல்லை ஏதாவது ஒரு கலர் கிரேடிங் நீங்கள் அடிக்கடி அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பில் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அதை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் அதை பவர் பின்னில் போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். அது எப்படின்னா நீங்கள் பவர் பின்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆல்ரெடி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ் போட்டு வச்சுருப்போம். ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இது நீங்கள் ட்ராக் பண்ணி உங்கள் பவர் பின்னில் ட்ராப் பண்ணாலும் இது சேவ் ஆகிடும். அண்ட் இதை நீங்கள் ரீநேம் கூட பண்ணிக்கலாம். இதை வந்து நான் BWன்னு சேவ் பண்ணிக்கிறேன். தட் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட். நெக்ஸ்ட் டைம் என்னோட கிளிப்புக்கு நான் பிளாக் அண்ட் ஒயிட் அப்ளை பண்ணணும்னா நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை எடுத்து ட்ராக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் பவர் பின்னில் போய் இந்த ஆப்ஷனை நான் ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். அதெல்லாம் ஓகே. இன்கேஸ் நீங்கள் உங்கள் டைம் லைனில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் யூஸ் பண்ணி அதில் வேறு பிளகின்ஸ் அண்ட் வேறு எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போது எந்த கிளிப்பு எந்த எஃபெக்டோடதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இதை பாருங்கள். இப்போது இந்த டைம் லைனில் மொத்தம் 4 அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் இருக்குது. இது 4மே வேறு எஃபெக்ட்னு வச்சுக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா விக்னெட் எஃபெக்ட் அப்ளை ஆயிருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் டேப்பில் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விக்னெட்னு ரீநேம் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னும் கிளாரிட்டிக்கு நீங்கள் இந்த கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் டோட்டலாக விக்னெட்னு நேம் மாதிரி இருக்குது. அண்ட் கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இது வந்து நான் மேஜிக் ஜூம் அப்ளை பண்ணியிருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்னு வச்சுக்கலாம். இதை நான் இங்கே ஜூம்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். கிளிப் கலர் வந்து ஒரு எல்லோ வச்சுக்கலாம். ஸோ இதோட நேமும் மாறிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. இந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் எஃபெக்ட்ஸை மல்டிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் யூஸ் பண்ணி உங்கள் டைம்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்கு இந்த மாதிரி கிளிப்பை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ரெண்டையுமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டாக சொன்ன ட்ரிக் மட்டும் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட். இப்போது எஃபெக்ட்ஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்புக்கு கீழேயே ஃபியூஷன் கம்போசிஷன் ஒன்று இருக்குது. அதை ட்ராக் பண்ணி வச்சு பார்த்தா அப்படியே அச்சஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் மாதிரியே இருக்குது. அதையும் நம்மளால ரீடைம் பண்ண முடியுது. அண்ட் அதையும் நம்மளால டூப்ளிகேட்டும் பண்ண முடியுது. கலர் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த ஃபியூஷன் கம்போசிஷன்னா என்ன, அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து கம்ப்ளீட்டாக ஃபியூஷன் பேசிக்ஸ் கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். லெட்ஸ் see how that works. That's it for this video guys. இன்கேஸ் உங்களுக்கு DaVinciயில் ஏதாவது டெடிகேட்டட் டுட்டோரியல் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு டுட்டோரியல் போடுறேன். இல்லை உங்களுக்கு DaVinciயில் டவுட் கிளியர் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே DM பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.